ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N8Nஓட யூஐ. இந்த யூஐயை வந்து நம்ம சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவில், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம யூஐயை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களோட ஒர்க் ஃப்ளோஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரெடென்ஷியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த க்ரெடென்ஷியல் ஒர்க் ஃப்ளோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து லெஃப்ட் மெனுவில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட் இதில் செக் பண்ணி பார்த்தது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே N8Nல நிறைய ஃப்ரீ ஒர்க் ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து புல்லிங் டேட்டா ஃப்ரம் சர்வீசஸ் தட் N8N டசன்ட் ஹேவ் ப்ரீபில்ட் இன்டிகிரேஷன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எவ்வளோன்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 1633 டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு பர்டிகுலராக யூஸ் கேஸுக்கு வந்து ஓகே எனக்கு இது தேவைப்படலாம், இல்லை இதை வச்சு நான் வந்து ஃபர்தராக பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்து அதை வந்து நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை வந்து அங்கே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் வெரி சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே நான் போயிருக்கேன். டிரான்ஸ்கிரைப் ஆடியோ ஃபைல்ஸ்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நான் யூஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா யூஸ் இன் யுவர் செல்ஃப் ஹோஸ்டட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட செல்ஃப் ஹோஸ்டட் இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து அவ்வளோ சிம்பிள் தான். நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட N8Nல நீங்கள் போய் செக் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பில்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ், ஓகேங்களா? அடுத்து வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ பிளானில் கிடையாது. வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸிக்யூஷன்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் எக்ஸிக்யூஷன், இல்லாட்டி வந்துட்டு அந்த ஒரு மெமரி மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. என்விரான்மெண்ட் வேரியபிள்னு ஒன்று இருக்கும், அது வந்து இட் வில் ரிமைன் த கான்ஸ்டன்ட். ஆனால் வந்து வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூஷன் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு கவுண்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிங்கிற மாதிரி வேரியபிள்ஸ் தான் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் பிளானில் தான் இருக்குது, ஃப்ரீ பிளானில் கிடையாது, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா இந்த குவிக் ஸ்டார்ட், டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு N8N கொடுத்துருக்க அஃபிஷியலான ரிசோர்ஸஸ். குவிக் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி தேர் யூடியூப் சேனல், ஓகேங்களா? ஸோ யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் வந்துட்டு சீரியஸாக ஹைலி ரெக்கமெண்டட். எனி திங் நீங்கள் வந்துட்டு N8Nல பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க N8Nஓட டாக்குமெண்டேஷனில். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸில் இதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து நிறையா லிங்க்ஸுமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இதை ரெஃபர் பண்ணி ஷேர் பண்ணது தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோரம் அண்ட் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபோரம் வந்து சும்மா ஒரு டிஸ்கஷன் பிளேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி. ஸோ வந்து நீங்கள் வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கொரீஸ் போடலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு ரிசால்வ் பண்ணி தருவாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி வெரி ஆக்டிவ் கம்யூனிட்டி தான். ஸோ இதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்மளுக்கு பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்க்கலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு சும்மா யூசேஜ் அண்ட் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ஹோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு பெருசாக எனி லிமிட்டேஷன்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் N8N API இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. N8N API பற்றி நம்ம ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம் N8N அப்படின்னா வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் இதெல்லாம் சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து என்டர்பிரைஸ் பிளானில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அடுத்து கம்யூனிட்டி நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ கம்யூனிட்டி நோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த MCPயே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி நோடாக தான் இருந்துச்சு. அதாவது N8N வந்து அஃபிஷியலாக அது ஒரு நோடாக ரிலீஸ் பண்ணல. ஸோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPMல அந்த ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு வீடியோ வந்து வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம இதை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌஸ் நான் கிளிக் பண்ணி இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ N8N நோட்ஸ், DeepSeek, N8N நோட்ஸ், வேபாசா, சாட்வுட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக N8Nக்கான நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா N8N கிடையாது, N8N கம்யூனிட்டி, N8N யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பீப்புள். ஸோ இங்கே வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து, அது இல்லாமல் வந்து இந்த டிஸ்கஷன் ஃபாரம்ஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இட் மைட் பி சப்ஜெக்ட் டு காப்பிரைட். ஸோ வந்து உங்களோட டேட்டாவை கூட அவங்க வந்து அவங்களோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் வந்து செக் பண்ணி கம்யூனிட்டியை வந்துட்டு நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ
இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டி மச் N8Nஓட யூஐ அவுட் சைடு ஒர்க் ஃப்ளோ. ஸோ வந்துட்டு நம்ம மெயின் பேஜுக்கு வந்துடலாம் ஓவர்வியூக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ. அங்கே தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவர் ஒர்க் போகும். ஸோ வந்து என்ன பண்ணேன்னா கிரியேட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறத கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம யூஐ இருக்கும். ஸோ ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எடிட்டர். இப்போ நம்ம வந்து எடிட்டர் மோடில் இருக்கும். எக்ஸிக்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கும். இது நான் என்னென்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன். அடுத்து வந்து ஆக்டிவ் இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் ஃப்ளோவை ரெடி பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் ஆக்டிவ்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் என்னங்கிறத வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஆக்டிவ் இன்ஆக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஈச் டைம் வந்து நம்ம அவுட்புட் தேவை அப்படிங்கிற போதெல்லாம் வந்து இது நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. அதுவே வந்து அவுட்புட் கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நான் ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குது. ட்ரிகர் மேனுவலி, ஸ்கெடியூல், வெப் ஹூக் கால், ஃபார்ம் சப்மிஷன் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்துட்டு இந்த ஒரு ட்ரிகர்ஸையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சேட் மெசேஜ்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சேட் மெசேஜ்னு கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு சேட் நோடு வரும். ஓப்பன் சேட் கொடுத்தோம்னா இப்படி ஒரு இன்ட்ராக்டிவ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சும்மா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நான் ஹைடு சேட்டை கொடுத்துட்டேன்னா எக்ஸிக்யூஷன்ஸில் போனால் நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த டைமில் இவ்வளோ நேரத்தில் ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து ரன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதோட லாக்ஸும் இருக்கும். ஸோ வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற லாக்ஸும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து எக்ஸிக்யூஷன் வெரி யூஸ்ஃபுல். ஸோ வந்து நீங்கள் எத்தனை எக்ஸிக்யூஷன் பண்ணிங்கனாலும் அது எல்லா டேட்டாவும் பார்த்திங்கன்னா அதில் ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிக்யூஷன் டேப். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோடை ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த என்னென்ன நோட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒன்று ஆட் பண்ணி உங்களோட ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ்னு இருக்கும். ஸோ நோட்ஸ் சும்மா வந்துட்டு நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துட்டு சும்மா ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு ஓகே இது வந்து இந்த நோட், இது வந்து இந்த நோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து யூஐஸ் இருக்குது. அடுத்து வந்து நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்தர் வீடியோஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் நோட்ஸ், அதுக்கப்புறம் இந்த டேட்டா மேனிப்புலேஷன், ஃப்ளோஸ், இது எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து ஒன்றா டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆட் டேக். ஸோ ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் பார்த்திங்கன்னா நாங்கள் காமனாக யூஸ் பண்ணுவோம். வீடியோவில் நாங்கள் காமிக்க போகிற ஒர்க் ஃப்ளோஸ்லாம் வந்து இந்த டேகில் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த டேகை நான் இதுக்கு கொடுத்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ அந்த டேகை வந்து நான் ஒர்க் ஃப்ளோக்கு அசைன் பண்ணிவிட்டு ஓவர்வியூவில் போயிட்டு சும்மா ஸ்டார்டிங்கில் போயிட்டு நான் ஃபில்டர் பை டேக் கொடுத்து ஃபார் வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா அந்த பர்டிகுலர் டேக் போட்டிருக்க ஒர்க் ஃப்ளோஸ் மட்டும் நான் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபில்டரை இப்போ ரிமூவ் பண்ணிட்டுறேன். அடுத்து நம்ம வந்து ஃபோல்டர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டர் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோஸையும் வந்து நீங்கள் ஃபோல்டர் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு டெலகிராம் பற்றி பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டர் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ளோ ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அடுத்து க்ரெடென்ஷியல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸோட எல்லா க்ரெடென்ஷியல்ஸும் வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் மேனுவலாகவும் க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ஒர்க் ஃப்ளோவில் அந்த நோடை ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம கிரியேட் க்ரெடென்ஷியல் கொடுத்து நம்ம பண்ணோம்னாலும் இங்கே தான் வரும். ஸோ இந்த கிரியேட் க்ரெடென்ஷியல், இந்த நோட்ஸில் ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கூகுள் ஷீட்ஸு, ஜிமெயில், ஓலாமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது எல்லாமே இங்கே நம்மளுக்கு இங்கே காமிக்குது. நம்ம கிரியேட் க்ரெடென்ஷியலும் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் டவுன் மெனு இருக்குது பார்த்தீங்களா? இதில் கொடுத்து நீங்கள் கிரியேட் க்ரெடென்ஷியல் கொடுத்து என்ன க்ரெடென்ஷியல் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறீங்க, இல்லை ஏடபிள்யூஎஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனி க்ரெடென்ஷியல் வந்து இதில் லாக் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸிக்யூஷன்ஸில் போய் பார்த்தோம்னா என்னென்ன எக்ஸிக்யூஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற வந்து எனி ஒர்க் ஃப்ளோ நம்ம முன்னே வந்து ஒரே ஒரு ஒர்க் ஃப்ளோக்குள்ளார என்னென்ன எக்ஸிக்யூஷன் நடந்துச்சுன்னு பார்த்தோம். இது வந்து உங்களோட பர்டிகுலர் N8Nஓட ஹோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் இந்த பர்டிகுலர் செஷனில் என்னென்னலாம் நடந்துச்சு. இப்போ இது சிங்கிள் செஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒர்க் ஃப்ளோ தான் நான் ரன் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லா எக்ஸிக்யூஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாமே நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா N8Nஓட யூஐயோட ஒரு பேசிக் ஓவர்வியூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம N8Nஓட யூஐயை மட்டும்தான் கவர் பண்ணுறதா நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ N8Nஓட யூஐயை வந்து நம்ம பிரிட்டி மச் கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நாங்கள் N8Nஓட ப்ளேலிஸ்ட்டை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாபிக்ஸை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், அதையும் அட்ரஸ் பண்ணுறோம்.
ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.